அப்துல் ரவுஃப் மிஸ்பாஹி ஹதரத் அவர்களை பற்றி சுருக்கமாக சொல்ல போனால் அவங்க ஒரு பக்கா சுன்னி. மதுஹபில ஷாஃபியா இருக்கிறாங்க, தரீகாவுல காதிரியா இருக்கிறாங்க, அகீதாவுல அஷ்அரியா இருக்கிறாங்க. ஒரு ஒட்டு மொத்தத்தில் அவங்க ஒரு சூஃபித்துவ போக்குல பயணிக்கக்கூடிய ஒருவர். இவங்க காயில் பட்டணத்தை சார்ந்த அப்துல் காதிர் சூபி நாயகம் கத்தசுல்லாஹ் சுல் அசீஸ் அவர்களிடம் பைஅத்தும் ஹிலாஃபத்தும் பெற்று பைஅத்து கொடுக்க இஜாசத்தும் பெற்றவர்கள். பேசக்கூடிய நான் அசைது ஜலாலுதீன் பூக்கோயா தங்கள் நாயகத்தினுடைய முரீது தான் நான் பேசுகிறேன். நான் அவங்களோட பைஅத் அல்ல, அப்துல் மிஸ்பாஹி ஹதரத் அவங்களோட பைஅத் அல்ல. அவங்களும் சூஃபி அப்துல் காதிர் ஷேக் நாயகம் கத்தசுல்லாஹ் அசீஸ் அவங்கள்ட்ட பைஅத்தும் ஹிலாஃபத்தும் இஜாசத்தும் பெற்ற அடிப்படையிலே இந்த தரிக்கத்தில் நாங்கள் எல்லோரும் ஒன்று படுகிறோம். ஆக அவர் ஷரியத்துக்கு மாற்றம் இல்லாமல், தரிக்கத்துக்கு மாற்றம் இல்லாமல், ஹகீகா மாரிஃபாக்கு மாற்றம் இல்லாமல், ஷரியத்து தரிக்கத்து ஹகீகா மாரிஃபா அடிப்படையில் ஷாஃபி மதுஹபில அஷ்அரியா கோட்பாடுல செவ்வனே பயணித்துக் கொண்டு மக்களுக்கு பிரச்சாரங்கள் பண்ணி கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அதனால எல்லாம் அவன்தான் எல்லாம் அவன்தான் என்று சொல்றது உண்மைதானா? எல்லாம் அவன்தான், எல்லாம் அவன்தான், கெட்டது நல்லது முழுக்க அவன்தான், எல்லாம் அவன்தான். அவை அனைத்தும் அவன் தானானவைதான். எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இந்த பீரியும் அல்லாதாம், கிளாஸும் அல்லாதாம், மைக்கும் அல்லாதாம், சாதனம் அல்லாதாம் என்று சொல்லலாமா? தத்துவம் அல்லா. காளி கோயில்ல போய் பாருங்க, காளியில சிலை எப்படி இருக்கும். முருகன் கோயில், முருகன் கோயில்ல எப்படி இருக்கும் முருகன்? கொஞ்சம் பார்க்கறது கொஞ்சம் அழகான தோட்டத்தில் இருப்பான் முருகன். இதையெல்லாம் அல்லாஹ் நம்புங்க, நீங்க நம்பணும். அதுதான் இஸ்லாம், அதுதான் ஈமான். பாம்பை வச்சிருக்கான் இல்லையா? பாம்பை வச்சுட்டு வணங்குறானா இல்லையா? வணங்குறான். கல்லை வச்சுக்கிட்டு வணங்குறானா இல்லையா? வணங்குறான். சூரியனை வணங்குறான், சந்திரனை வணங்குறான், காலமாட்ட வணங்குறான். எப்படி எத்தனை எல்லாம் வச்சுக்கிட்டு வணங்குறான். இதையெல்லாம் அல்லாஹ் நம்புங்க, நீங்க நம்பணும். அதுதான் இஸ்லாம், அதுதான் ஈமான். நாங்கள் தஸ்பீஹ் உண்டு என்று சொல்லி வருகிறோம். 42 ஆண்டுகளாக சொல்லி வருகிறோம். அதே நேரம் வஜூத் ஒன்றுதான், இரண்டல்ல என்றும் 42 ஆண்டுகளாக சொல்லி வருகிறோம். உலகில் தோன்றிய எந்த ஒரு சூஃபியும் வஜூத் இரண்டென்று சொன்னதே கிடையாது. எந்த ஒரு சூஃபியும் வஜூத் இரண்டென்று சொன்னதே கிடையாது. அல்லாஹ் முதல் சொல்லியிருக்கிறானே, வாலமு அன்னமா கனிந்து மின் செய்யும் பாந்த லில்லாஹி ஹும்ஸா, 5 அல்லாஹ்வுக்கு என்று சொன்னானே. அது சரி, அல்லாஹ்வுக்கு 5 கொடுப்போம், அல்லாஹ்வுக்கு 5 கொடுக்கணும். சரி, கொடுத்துட்டீங்கல்லவா? அதுல மத்திரிக்க பின்னால வரக்கூடிய ஆக்கள் அவங்க அவ்வளவு பேரும் 5 பேரும் அல்லாஹ், 5 பேரும் வரும் பின்னாலே அவ்வளவு பேரும் அல்லாஹ். அப்ப அல்லாஹ்வுக்கு கொடுக்கிறேன்டா, நீங்க அல்லாஹ்வுக்கு தான் கொடுக்குறீங்க. ரசூல் என்றாலும் அல்லாஹ் தான், இப்னு சபீல் என்றாலும் அல்லாஹ் தான், யதாமா என்றாலும் அல்லாஹ் தான், அடுத்தது மசாக்கீன் என்றாலும் அல்லாஹ் தான். அப்ப என்னடா இதுக்குள்ள இருக்கு பார்த்தா, அவனே தான் எல்லாமாயும் தஜல்லியாகி ஒளியாகி தஸ்பீஹுடைய நிலையிலே இப்படி எல்லாம் தோற்றுகிறான் என்பதை நாங்கள் வழங்கிக் கொள்ளலாம். அம்மன் கோயில், என்னடா இது இவ்வளவு பெரிய கோயில் அறியுது, என்ன வச்சிருக்கார்கள் என்று பார்க்கணும் கொண்டே எனக்கு ஒரு விருப்பம். அங்கே போனால் சுப்ஹானல்லாஹ், எண்ணி கணக்கெடுக்கிறேன் என்றாலும் 1000 வருஷம் போகணும். அந்த சிலைகளை எண்ணி கணக்கெடுக்கிறேன் தான். அவ்வளவு சிலைகளும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சூரத்து தான். அவ்வளவு சிலைகளும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சூரத்து தான். அவ்வளவு சிலைகளும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சூரத்து தான்.